அனைவருக்கும் வணக்கம். நான் தினமும் இறையன் பையா அவர்களுடைய பார்த்த குறும்படத்தை பற்றி படித்து கொண்டிருக்கிறோம். அழகழகான நல்ல நல்ல விஷயங்களை நான் எனது சேனலில் தருகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய தெரிஞ்சுக்கோங்க. ஏற்கனவே இது 460வது காணொளி நான் வெளியிடுறேன். அத்தனை காணொளியிலும் கணக்கில் அடங்கா பொக்கிஷங்களாக விஷயங்கள் இருக்குது. நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதனால் உங்களுக்கு நிறைய நற்பலன்கள் ஏற்படும். நன்றி. இந்த டப்பா என்கின்ற மராத்தி குறும்படம் வர்ஷா தண்டனை இயக்கியது. புகைவண்டி நிலையம் நடுத்தர வயது பெண்மணி பரபரப்புடன் மகளோடு எப்போது ரயில் வரும் என வினவி கொண்டிருக்கிறார். ரயில் வந்து விட்டது. அம்மாவுக்கு மகள் சரியாக ஏறி இருக்கையில் அமர வேண்டும் என்கிற பதட்டம். மகள் இருக்கையில் அமர யார் எதை கொடுத்தாலும் சாப்பிட வேண்டாம், மயக்க மருந்து கொடுத்திருப்பார்கள் என்ற பகிரங்கமாக எச்சரிக்கிறார். வண்டி புறப்படுகிறது. எதிரே கணவன் மனைவி சிறுவன். அவளிடம் சிறு நேரத்தில் பழகி அந்யோன்யமாகி விடுகிறாள். விடுதியில் தங்கி படிப்பதாகவும் விடுமுறைக்கு வீட்டிற்கு வந்ததாகவும் குறிப்பிடுகிறார். அப்போது கம்பார்ட்மெண்ட்டை சுத்தம் செய்து காசு கேட்கிற ஒருவன் அந்த சிறுவனுக்கு சாக்லேட் ஒன்றை தருகிறான். தந்தை வாங்கக்கூடாது என்று கண்டித்து அனுப்புகிறார். அந்த குழந்தையை தன் பக்கம் அமருமாறு சொல்லி தன்னிடம் இருக்கிற சாக்லேட்டை தருகிறாள். சிறிது நேரத்தில் தன் டிஃபன் பாக்ஸை எடுக்கிறாள். அதில் சமைத்து உணவு எனக்கு இன்று விரதம், பழம் இருந்தால் நன்றாக இருக்கும், அம்மா சமைத்து கொடுத்திருக்கிறாள், நீங்கள் சாப்பிடுங்கள் என எதிரே இருப்பவர்களிடம் சொல்கிறாள். அவர்கள் ஆப்பிள் எடுத்து அவளிடம் கொடுக்கிறார்கள். அவள் உணவை சாப்பிடுகிறாள். சிறுவன் தூங்கிவிடுகிறான். தந்தை அவனை மடியில் வைத்துக் கொள்கிறார். ஸ்டேஷன் நெருங்குகிறது. தூங்குகிற கணவனை மனைவி எழுப்புகிறார். பின்னர் அவளும் மயங்கி விடுகிறாள். அதற்குள் இந்த இளம்பெண் இறங்கும் இடத்திற்கு வருகிறாள். பக்கத்து கம்பார்ட்மெண்டில் தாய் திருட்டு பார்வையுடன் எட்டி பார்க்கிறார். மகிழ்ச்சி புன்னையுடன் காரியம் முடிந்தது என தோளில் தொங்கும் பையை காட்டுகிறாள். உள்ளே நகைகளை இழந்து கணவன், மனைவி, மகன் மூவரும் மயங்கி கிடக்கிறார்கள். எப்படி இந்த படத்தை பாருங்கள். அதாவது யார் கொடுத்தாலும் எதையும் வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு அம்மா சொன்ன அம்மா மகள் அவர்களே இப்படி இருந்திருக்கிறார்கள் என்று மிக அற்புதமான இந்த கதை. அதாவது எதிராக இருக்கிற அந்த அம்மா, மகன், அப்பா, தந்தை மூவரையும் ஏமாற்றி அவர்களோட நகைகளையும் அனைத்தையும் எடுத்து செல்கிறார் இந்த பெண் அப்படிங்கிற மாதிரி மிக அழகான இந்த குறும்படத்தை விளக்கியிருக்கிறார். அந்த கவிதை பார்த்திங்கன்னா, தளிர்களை கிள்ளினாலும் கிளைகளை முறித்தாலும் கோடாரிகள் வெட்டினாலும் சிரித்து துளிர்க்கும் வீழ்தலை எதிர்த்து விழுதாய் வளரும் பாறைக்குள்ளும் நீர் தேடும் ஒவ்வொரு மனமும் ஒரு பெண்.